ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் லென்த் வீடியோ என் கடையில் தான் பார்க்க போகிறீங்க. இந்த கூலருக்கு ஒரு சின்ன ரிப்பேரிங் இருக்குது, அதை தான் பண்ண போகிறோம். நீங்கள் அனைவரும் வீடியோ பார்க்க வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தா இதில் என்ன பிரச்சனை, நாங்கள் என்ன செஞ்சோம், என்ன செஞ்சனால என்ன ஆகிட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வீட்டு வீடியோ பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ரிப்பேரிங் இது போட்டால் யாருமே பெருசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் அந்த கடை வீடியோ வேணால் அவாய்ட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஆனால் சில ஒருத்தங்க இது ரிலேட்டாக என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, இதுக்கு என்னன்னு கேட்குறீங்க. ஸ்விட்சர் ஹோல் அடிக்கணும். இந்த ஹோல் ஸ்பர் எதுக்கு நாங்கள் போட்டோம்னா, இங்கே வந்து அந்த சுவிட்ச் கொடுத்து இப்போ இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து கெட்டு போச்சு, இது வேலை செய்ய மாட்டேது. இதுக்கு நாங்கள் புது கனெக்ஷன் கொடுத்து இது வழியாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக 2 பாயிண்ட் எடுக்கணும். இத்தனை நாள் என்கிட்ட இல்லாமல் இருந்தது, இப்போ தான் கைக்கு வந்துருக்கு. ஒருத்தர் வாங்கிட்டு போயிருந்தார், போயிட்டு இப்போ தான் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. எங்கள் பொருள் அவர்கிட்ட போய் நாங்கள் கடன் கேட்குற மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். இது அவ்வளோ வந்து சர்க்கியூட். இது வந்து நீ செயின்னா புது குதிரை வாங்கிடலாம், அதெல்லாம் கஸ்டமருக்கு நீங்கள் ஆன் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. இது வேலை செய்யலாம் நடக்கும். டைரெக்டாக இங்கே ரெடி பண்ணி தந்துருங்கன்னா இங்கே ரோல்ஸ் போட்டாச்சு. அதுக்கு நம்ம ஆயுதத்தெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதில் ஸ்க்ரூ தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பையில் நாங்கள் வேண்டான்னு தூக்கி போடுற ஸ்க்ரூலாம் இந்த மாதிரி சமயத்தில் எங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இரும்பு பார்த்திங்களா, ஸ்க்ரூவில் இரும்பு பார்த்திங்களா எல்லாம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. பழசு புதுசு எல்லாம் அந்த கையில் போட்டு வச்சுருக்கோம். அதை தான் மாங்குன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அது இன்னும் வந்துடுற கேமராக்குள்ளே இல்லை. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவா எங்கே போயிட்டா அப்படின்னு. நான் வந்தால் எப்படி நான் இல்லாமல் பவானி லைஃப் ஸ்டைல் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நான் இல்லாமல் இவரு இல்லை. அது பக்கத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் என் கடை ரிப்பேரிங் வீடியோ போட்டால் பெருசாக ஆதரவு தர மாட்டேங்கிறீங்க, ஏன் பிடிக்க மாட்டேங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள். நான் பின்ன வீட்டு வீடியோ என்ன வீடியோ மட்டும் போடுறேன். ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். வீட்டில் தான் வரைக்கும் போட்டால் தான் பொங்குவோம், அதெல்லாம் பேசணும். இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தா தான் நீங்கள் இந்த நிறைய நுணுக்கங்கள்லாம் கற்று வச்சுக்கலாம். வீட்டு வீடியோ பார்க்கலையே ரிப்பேரிங் வீடியோ கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதெல்லாம் உதவும். இப்போ பாருங்கள், இதுக்கு இங்கே 3, 1 பெருசு, 2 குட்டி, 1 பெருசு, 6 ஹோல்ஸ் போட்டாச்சு, தெரியுதுங்களா? இப்போ இந்த சுவிட்ச் தான் நான் கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். 2 தான் வேணும். तुमको कितना चाहिए उतना बाकी तरह रख देती हूँ. चलो 2 தானே கேட்டதுக்கு 4 கொடுத்தது. இப்போ இது 2 சுவிட்சு, அதுக்கு 2 கேப்பு, இது அது மேலே ஒட்டுற ஸ்டிக்கர். பாருங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன் 1 2 3ன்னு. பாருங்க 1 2 3 இந்த ஸ்டிக்கர் இருக்கனால நமக்கு தெரியுது. ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு 2மே. இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும், இப்படி எடுக்கணும். உள்ளேருந்து பழைய கனெக்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ புது வயர் கனெக்ஷன் எடுத்துடலாம். ஏன்னா இது எதுவுமே வேலை செய்யாது பார்த்தீங்களா, அதுக்காக இப்போ புது கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து கம்பெனி ஃபிட்டிங், கூலர் கூட வந்தது. இப்போ பண்ண போகிறது பவானி லைஃப் ஸ்டைல் ஃபிட்டிங். ஓகே, இது வந்து மேட் இன் சைனா, இது வந்து மேட் இன் இந்தியா. இது வந்து விலை கூடுதல். ஓகே, ஒரு தடவை உயிர் போச்சு திருப்பி வராது. இது விலை குறவு. உயிர் போனாலுமே வேற புது உயிரை கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்தியாவுக்கும் சைனாக்குள்ள டிஃப்ரெண்ட் இல்லை. நம்ம பின்னாடி இருந்து புது கனெக்ஷன் எடுத்தாச்சு, சரிங்களா? கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா வயர்லேயும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். உள்ளேருந்து கனெக்ஷன் எடுத்து வெளியே கொண்டு போகிறோம். வேறு புது வயரெல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி ஜாயிண்ட் வயர்லாம் போடுறோம். இது ஒரே வயரில் 3 கனெக்ஷன் எடுத்துகிட்டு பாருங்க. இதுலேருந்து டைரக்ட் தண்ணி வந்து பின்ன இந்த ஹோல்ஸ் தெரிஞ்சு பார்த்திங்களா, இது வழியாக போகும். இதில் நிறைய பேர் ஐஸ் க்யூப் போடுவாங்க, நல்லா கூலாக இருக்கும். புது கனெக்ஷன் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அவரை கிளிப் அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது பேர் ஸ்விட்ச். இதுக்கு உள்ளே இப்படி தான் இருக்குது, பாதாள மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த வயர் எதுவும் வேலை செய்யாது, இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். பை சான்ஸ் கரண்ட்டு ஷாக் எதுவும் அடிக்கிற சான்ஸ் இருக்குது. இந்த வயரை ஃபுல்லாகவே எடுத்துடலாம். இங்கே உள்ளே இருந்தே கட் பண்ணியாச்சு. கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது இங்கே ஒன்று கொடுக்கணும். செகண்ட் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஒரு கை இப்படி உள்ளேருந்து போது பாருங்க. நான் தெளிவாக காட்டலாம் நினைக்காதீங்க, என்னால் இவ்வளோ தான் காட்ட முடியுது, அவர் கை இருக்கனால பண்ணிடலாம்.
2 वायर आएगा तुम्हारे ऊपर से பாருங்க சைடுல இருந்து இப்படி கனெக்ஷன் கொடுத்தாச்சு हुआ बंदा हुआ इतना बड़ा लोग बोला सैंपल लेंगे सैंपल ஏன்னா இது வேலை செய்யல பாத்தீங்களா சைடுல இருந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு சுவிட்சையும் கனெக்ட் பண்ணியாச்சு हमारा किसको बनाएगा सरकार कैसे बनाएगा ना இப்போ நம்ம பைப் கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷனே கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிடுறேன் நான் பின்ன ஓப்பன் பண்ணுறது டக்குன்னு பண்ணிடலாம் அப்புறம் செட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில ஒரு ஈஸியாக ரொம்ப மக்கர் பண்ணும் சில ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம வயரை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு பட்டனில் வேலை செய்யுது இது இந்த கனெக்ஷன்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கேயோ ஒரு வயர் தப்பாக மாட்டியாச்சு அதனால் காற்று வந்து ஓடுது ஆனால் காற்று வர மாட்டேக்கு இப்போ அது பலபடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம கூலர் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு காற்று படுதா சட்டை அப்படி ஆடுது வரல தெரியுதுங்களா என் ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ் எப்படி காற்று ஆடுது ஏன்னா அவங்க காற்றை பார்க்க முடியாது அதனால் துணியை வச்சு காட்டுறேன் சூப்பர் சூப்பர் நான் கூலர் முன்னாடி உட்காந்தேன் என் முடி எப்படி படாக்குது துணி எப்படி பறக்கணும் பாருங்க சரிங்களா ஓகே ஆகிட்டு கொஞ்சமாவது எனக்கு பெரிய வீடியும் பாருங்கள் எங்கள் மேலே தயவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நம்ம ரிப்பேரிங் வீடியோ முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக பார்த்து எனக்கு ஆதரவு தந்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் நம்ம அண்ணாச்சி சட்டை எப்படி பறக்க பாருங்க சரிங்களா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வச்சோட முடிக்கிறேன் கண்டிப்பாக முதல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனை மறந்துடாதீங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்க பாய்